வாழ்க்கையும் ஓடிக்கிட்டுருக்கு, காலமும் நேரமும் போய்கிட்டே இருக்குது. நமக்கான நேரம் வந்துக்கிட்டு இருக்கு. என்னன்னு சொல்கிறீங்களா? குரூப் 2 வந்துக்கிட்டு இருக்கு. குரூப் 2 எப்போ வரும்னு நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க. குரூப் 2 கண்டிப்பாக வரும். அதுக்கான படிக்கிற வேலையை ஆரம்பிச்சிருங்க. குரூப் 4 போனதை பற்றி நினச்சி வருத்தப்படாதீங்க. உங்களுக்காக குரூப் 2 வந்துக்கிட்டு இருக்கு. நேரத்தை வீணடிக்காமல் படிக்க ஆரம்பிங்க. புக்கு தான் உங்களுடைய அண்ணன், புக்கு தான் உங்களுடைய தம்பி, புக்கு தான் உங்களுடைய அம்மா அப்பா, புக்கு தான் உங்களுடைய தாரக மந்திரம், புக்கு தான் உங்களுடைய எதிர்காலம். அந்த புக்கில் உள்ள சிலபஸு தான் உங்களுடைய கடவுள் அப்படின்னு புக்கை பற்றியே நினச்சி பாருங்கள். ஸ்கூல் புக்கில் உள்ள சிலபஸை படித்து பாருங்கள், ரீகால் பண்ணுங்கள். அதுதான் உங்களுடைய கடவுள், அதுதான் உங்களுடைய தாரக மந்திரம். ப்ளஸ் 2ல் அறிவியல் புக்கை நீங்கள் படிச்சிருக்கீங்களா? அதில் உள்ள சிலபஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதில் எத்தனை பாடங்கள் இருக்குது? அரசியல் அறிவியலில் கலந்த சிலபஸ் எத்தனை பாடம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள், படிங்க, முடிங்க, டார்கெட்டை முடிங்க. இந்த புக்கு தான் நம்முடைய கனவு. இந்த புக்கை பாருங்கள், இந்த புக்கு தான் நம்மளுடைய கனவு. புக்கு தான் நம்மளுடைய இந்த புக்கு தான் நம்மளுடைய கடவுள். எக்ஸாம் பாஸ் பண்ணுற வரைக்கும் இந்த புக்கு தான் தெய்வம். இந்த புக்கு தான் உங்களுடைய நண்பர். இந்த புக்கு தான் உங்களுடைய குடும்பம். இதுதான் வாழ்க்கை. இதெல்லாம் நினச்சி படிக்கணும். கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் 2ல் நானும் பாஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நம்பிக்கையாக படித்து நீங்களும் பாஸ் பண்ணுங்கள். படிக்கிறத எக்காரணத்தை கொண்டு விட்டுறாதீங்க. நான் எப்படி குரூப் 2 கிளியர் பண்ணி வாய்ப்பு நழுவட்டுமா, அந்த வாய்ப்பு இனிமேல் நழுவ மாட்டேன். கண்டிப்பாக எனக்கும் ஒரு கதை இருக்குது. ப்ரிலிம்ஸு பாஸ் பண்ணதுக்கப்புறம் நான் உட்கார்ந்து படிக்கலாம். ஃபேமிலிக்காக, குடும்பத்துக்காக வேலைக்கு போயிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தேன். வெறும் 25 நாளில் படித்து மெயின்ஸு கிளியர் பண்ணால் கூட இந்த வாய்ப்பு என்னை விட்டு போயிடுச்சு. நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும் அப்படின்னு படிக்கணும். நீங்களும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும் அப்படின்னு படிங்க. இல்லை, என்றைக்குமே நம்மளுடைய எண்ணத்தை தொலைநோக்கு பார்வையிடுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற முடியும். என்னால் ரொம்ப நேரம் உட்காந்து படிக்க முடியாது. ஏன்னா எனக்கு வயசு ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் 20, 25, 30 அந்த ஏஜில் இருக்கீங்க. உங்களால் உட்காந்து படித்தா டக்குனு ஞாபகம் வரும். ஆனால் என்னால் அப்படி இல்லை. படித்தது மறந்துடுது. ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னாலே முடியும், என்னாலே கிளியர் பண்ணி நான் காமிச்சிருக்கிறேன். இருந்தாலும் வாய்ப்பு வேலை வரைக்கும் நான் போக முடியல. என்னால் அது வரைக்கும் சாதிக்க முடியும். உங்களாலே முடியும். கண்டிப்பாக நீங்களும் படிங்க. இருக்கிற டயத்தை பயன்படுத்திங்க. உங்களுக்கு எந்த ஒர்க்கும் இல்லை, படிக்க மட்டும்தான் ஒர்க்கு இருக்குது, படிக்க சொல்லிக்கலாம் அப்படின்னா திரும்ப படிங்க. படிச்சிங்கன்னா படித்ததை விட்டுறாதீங்க. கண்டினியூவாக படிங்க. கண்டினியூவாக படித்து வெற்றி அடைங்க. அது சாத்தியமாகும். கண்டிப்பாக சாத்தியமாகும். தோல்வியை கண்டு பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் இருக்கும். உங்களோட சேர்ந்து நானும் வெற்றி அடைவேன். புக்கு தான் வேதம். பார்த்தீங்களா எவ்வளோ புக்கு இருக்குங்களா? ஃபுல்லாக தமிழ் புக்கு, எல்லா புக்கும் இருக்குன்ட்டு. ஆனால் எல்லாத்தையும் படிச்சிருக்கிறேன்.
ஆனால் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறேன் எக்ஸாம் காலில். அந்த எக்ஸாம் காலில் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறதுனால தான் இன்னும் கிளியர் பண்ண முடியல. சில தேர்வுகள் டைப்ரைட்டிங் இருந்தாலும் போயிருந்துருக்கலாம் என்னால், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த முறை கண்டிப்பாக வெற்றி அடையணுங்கிறதுக்காக நான் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் என்னோடய பயணம் செய்கிறேன். இப்போ எப்போ நான் போடக்கூடிய வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும், தன்னம்பிக்கையாக இருக்கும், வெற்றி பெறலாம். நான் குரூப் 4ல் இப்போ 9/6 நடந்த விஷயங்களில் என்ன தவறு நான் பண்ணினேன் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மீண்டும் அந்த வாய்ப்பை நிறையா வாய்ப்புகள் இருக்குது, எக்ஸாம் நிறையா வருது. கண்டிப்பாக தன்னம்பிக்கை வச்சு படித்தா யார் வேணாலும் வெற்றி பெறலாம். கணக்கு வரலன்னு நினைக்காதீங்க. மேத்ஸை பொறுத்தவரை பழக தான் அது தெரியும். அது என்னன்னு போய் பார்த்தா தான் நமக்கு புரியும். எல்லாருக்கும் மேத்ஸ் வரும், வராமல் இருக்காது. அதுக்கான ஒரு பயிற்சியை எடுத்துக்கங்க, கண்டிப்பாக மேத்ஸ் வரும். மேத்ஸு தான் பாஸ் பண்ணுவதற்கான ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. 27 மேத்ஸ் இப்போ கேட்டிருக்காங்க. அதில் ஒன்றுமே தெரியாது, எனக்கு மேத்ஸை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. நான் 20 மேத்ஸ் வரைக்கும் போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் முதல் வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன தவறுகள் செஞ்சேன்னு போட்டிருக்கேன். இனி அந்த தவறுகளை செய்யாதீங்க யாருமே. நான் கூட செய்ய மாட்டேன். படித்து வெற்றி பெறுவது தான் நம்மளுடைய வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னா, அதாவது எண்ணம் போல் வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக முயற்சி திருவினையாக்கும். வெற்றி பெறுவது சாத்தியம்தான். நான் ரொம்ப நாள் எக்ஸாம் எழுதி படித்து எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணாமல் இருக்கும்போது எனக்கு நம்பிக்கை, எக்ஸாம் கிளியர் பண்ணணும். நான் குரூப் 2 எக்ஸாம் கிளியர் பண்ணினதுக்கப்புறம் தான் அந்த நம்பிக்கை வந்தது. அதனால் அதே போல் உங்களாலேயும் முடியும். முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. படிக்கணும், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் படிக்க உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அதை ஒரு எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த எக்ஸாமோ வர்ற வரைக்கும் நீங்கள் புக்கை நீங்களும் தூங்கக்கூடாது, புக்கும் தூங்கக்கூடாது. நீங்கள் தூங்குனீங்கன்னா படித்ததும் மறந்துடும். புக்கு தூங்குனுச்சுன்னா அது தூசி படிஞ்சு அப்படியே இதாகிடும். புக்கை நம்ம பொக்கிஷமாக நினைக்கணும். புக்கில் தான் சிலபஸ் இருக்குது. புக்கை நல்லா படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக புக்கை நீங்கள் மதித்து தினந்தோறும் அதை பார்த்து திரும்ப பார்த்து படிச்சிங்கன்னா அது மனசில் கண்டிப்பாக நிற்கும். படிப்பு யாருக்கும் வராதுன்னு சொல்ல முடியாது. தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு புக்கு இருக்குது, அதுலேருந்து சிலபஸ் இருக்குது. அந்த சிலபஸ் தான் நமக்கு கடவுள். சிலபஸை கடவுள்னு நீங்கள் நினச்சி படிச்சிங்கன்னா, உதாரணத்துக்கு லைப்ரரின்னு ஒரு சிலபஸ் இருக்குது, அது புக்கில் தான் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு திரைப்படக்கலைன்னு ஒரு சிலபஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தேடி புக்கில் தான் படிக்கணும். அப்படி படித்தா கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் 100% உண்டு. மேத்ஸை பொறுத்தவரை நிறையா இப்போது யூடியூப்பில் நிறையா சேனலு நிறையா பேர் இலவசமாக போடுறாங்க. அதை பார்த்து ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாத்தியமில்லாத விஷயங்களை சாதிக்கலாம். பயிற்சி, முயற்சி, வெற்றி, இதுதான் தாரக மந்திரம். பயிற்சி, முயற்சி, வெற்றி. கண்டினியூவாக படிக்கணும், தொடர்ந்து படிக்கணும். எப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ கிடைக்குதோ, டைம் ஃப்ரீயாக இருக்கோ, நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாக இருக்கலாம், இல்லை வீட்டில் உள்ளவங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கும் ஒரு 3 மணி நேரம் டைம் இருக்குது அப்படின்னா அதுவே மிகப்பெரிய டைம் தான். ஸ்மார்ட் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா நீங்களும் வெற்றி அடையலாம். முழு நேரமாக படிப்பே இருக்குது அப்படின்னா படித்து கொஷின் பேப்பரை போட்டு பாருங்கள். கொஷின் பேப்பர் தான் மெயின். திரும்ப படிச்சிங்கன்னா எக்ஸாம் காலில் கொஷின் பேப்பரை சீக்கிரம் எழுதி முடிக்கலாம். நீங்கள் படிக்கிறது தான் கொஷினாக வரும்.
சில தவறுகளை பண்ணாமல் படிச்சிங்கன்னா, அதாவது தவறுகள்னால் என்னென்னா, 10 நாள் படிக்கிறது, அப்படியே புக்கை தூங்க போட்டுறது, இல்லை நீங்கள் தூங்குறது, அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழித்து படிக்கிறது, அந்த மாதிரி இருந்தால் புதுசாக படிக்கிற மாதிரியே தான் இருக்கும். எப்போதுமே புதுசாக படிக்கிற மாதிரியே தான் இருக்கும். அந்த விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கங்க. ரெகுலராக படிங்க. சரி, ஒரு சப்ஜெக்டை படிக்கும்போது நமக்கே ஒரு வெறுப்புத்தனம் தோணும். இதே படிச்சுக்கிட்டோம், அதாவது ஒரு 4-5 புக்கை எடுத்து வைங்க. தமிழ் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, அரசியல் பாலிடிக்ஸ் ஒரு பக்கம் வச்சுங்க, மேத்ஸ் ஒரு பக்கம் வச்சுங்க. மேத்ஸில் ஒரு 4 கணக்கு போடுங்க. ஒரு சப்ஜெக்ட் இப்போ எல்சிஎம் அப்படின்னா அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது, என்ன மாடல் இருக்குது, அந்த மாடலை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த 4 மாடலை போட்டு பாருங்கள். பாலிடிக்ஸ் இருக்குன்னா அதில் ஒரு பாடம், முக்கியமான பாடம், சிலபஸில் என்ன கவர் ஆகுது, இப்போ சட்டமன்றத்தை பற்றி என்ன அப்படிங்கிற டீட்டெயிலை படிங்க. அதே போல் சயின்ஸில் ஏதாவது இப்போ ஒரு லைட் எடுத்துங்க, ஒரு சவுண்ட் எடுத்துங்க. இந்த மாதிரி சிலபஸில் என்ன இருக்கோ அதை ஒரு டாபிக் எடுத்து அதை படிங்க. இப்படி மாற்றி 1 ஹவருக்கு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுங்க, இல்லை ஒரு 1 ஹவருக்கு 1/4 மணி நேரம் ரெஸ்ட் எடுங்க. அதை ரீகால் பண்ணி பாருங்கள், படித்தது நமக்கு நிற்கிதா, இப்போ எதில் தவறு இருக்குது, எதோட நீங்கள் படிக்கிறத ஒப்பிட்டு பார்த்து படிங்க. இப்போ வீட்டிலையே பார்க்குறீங்க, லைட்டை பற்றி படிக்கிறீங்கன்னா, லைட்டில் நிறைய விஷயங்கள் வீட்டோட ஒப்பிட்டு பார்க்கலாம். நம்ம வீட்டில் லைட்டை யூஸ் பண்ணுறோம், அதோட ஒப்பிட்டு படிக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது மனசில் நிற்கும். அது லைஃபோட ஒன்றி வர்றது தான் சிலபஸில் உள்ள அத்தனை பாடத்திட்டங்களும் நம்ம லைஃபோட ஒன்றி வரக்கூடியதாக தான் இருக்கும். அரசியலாக இருக்கட்டும், பாலிடிக்ஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அது எல்லாமே லைஃபோட ஒன்றி வருது. இந்த மாதிரி நீங்கள் அப்படி படித்தா மறக்காமல் இருக்கும். இப்போ எனக்கு ஃபேமிலி மேனாக நான் இருக்கிறதுனால கண்டினியூட்டி என்னால் இல்லை. கண்டினியூட்டி இல்லாதனால ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு 2 வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறதுனால, டிஎன்பிஎஸ்சி ஃபேமிலி அப்படிங்கிற 2 சவாரியில் பண்ணுறதுனால எனக்கு டைம் கிடைக்கும் போது தான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். 2016 குரூப் 4லேயே 180 கொஷின் அடித்தேன். அன்றைக்கி டைப்ரைட்டிங் இருந்தால் என்னால் பாஸ் பண்ணியிருக்க முடியும். அதனால் நீங்களும் வாய்ப்பு நழுவ விடாதீங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டிங்கன்னா, கண்டிப்பாக முயற்சி எடுக்கிறவங்களுக்கு தோல்வி கிடைக்கவே கிடைக்காது, வெற்றி ஒன்று தான் கிடைக்கும். நம்பிக்கையோடு படிங்க, புக்கை பாடிங்க. புரியுதுங்களா? பாருங்கள், இவ்வளோ புக்கும் சிலபஸை வச்சு தான் இருக்குது. இவ்வளோ புக்லேயும் சிலபஸ் தான் இருக்குது. இவ்வளோ புக்கிலையும் சிலபஸ் தான் இருக்குது. இதில் தேடி அந்த சிலபஸ் எங்கே இருக்கோ அதெல்லாம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். ஜெய் ஹிந்த்.